வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. 2026 ஜூன் மாதத்துக்கான உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க தயாரா? வாங்க, எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரடியா இந்த விரிவான விளக்கத்துக்குள்ள போகலாம். இந்த மாசத்துல உங்களுக்கான ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அலசுவோம். இந்த மாதத்தோட கிரகநிலை தரவுகளை ஆராயும் போது ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது. இது ஏதோ சாதாரண ஒரு நல்ல மாதம் கிடையாதுங்க. உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சியும் நிறைய புது வாய்ப்புகளும் தேடி வரப்போற ஒரு பொற்காலத்தின் தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? ஆனா இந்த விரிவான பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். இந்த சிறப்பான கணிப்புகள் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மூலம், பூராடம் இல்லனா உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்த தனுசு ராசி நேயராக இருந்தா கண்டிப்பா இந்த பொற்காலம் உங்களுக்கானதுதான். இந்த தொகுப்புல நம்ம 4 முக்கிய விஷயங்களை அலச போறோம். உங்க தொழில், நிதிநிலை, குடும்ப வாழ்க்கை, அப்புறம் ஆரோக்கியம். இதெல்லாம் தாண்டி மாச கடைசியில ஒரு மெகா கிரக பெயர்ச்சியும் காத்துட்டு இருக்கு. அதையும் என்னன்னு தெளிவா பார்ப்போம். இந்த ஜூன் மாசத்துல நடக்க போற எல்லா மேஜிக்குக்கும் ஒரு நம்பர் தான் முக்கிய காரணம். அதுதான் 7. ஏன்னா இந்த மாசம் உங்க ராசிக்கு 7வது வீட்டுல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 சுப கிரகங்கள் ரொம்ப வலுவா உட்கார்ந்துருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த கூட்டணி எப்பேற்பட்ட தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல இந்த 7ஆம் இடத்து கிரகங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த ஒரு தேக்க நிலை இல்லனா உங்க பாஸ் கூட இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் இதெல்லாம் இனி சுத்தமா இருக்காதுங்க. உங்க திறமைக்கு இனி சரியான அங்கீகாரம் கிடைக்கும். கூட வேலை பார்க்கறவங்களும் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. புது வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. சொந்தமா பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு ஜாக் பாட்னே சொல்லலாம். பார்ட்னர்ஸ்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி உங்க பிசினஸ் அசுர வளர்ச்சி அடைய போகுது. புது வாடிக்கையாளர்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரும். மார்க்கெட்ல உங்க பிராண்ட் வேல்யூ சும்மா கிடுகிடுன்னு உயர போகுது. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் நிதிநிலை. இந்த சுபகிரகங்களால உங்க செல்வச் சேர்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பணம் இனி பல திசைகள்ல இருந்தும் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா இழுத்தடிச்ச பழைய பாக்கிகள், கொடுத்த கடன்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலியமா ஒரு நல்ல லாபம் கிடைக்கலாம். புதுசா வீடு, வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா அதுக்கு இது சரியான நேரம். அந்த திட்டங்கள் ஈஸியா கைகூடும். முக்கியமா பங்குச்சந்தை முதலீடுகள்ல நீங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு தரவுகள் சொல்லுது. இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். உங்க குடும்பம் மற்றும் பர்சனல் லைஃப் இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உங்க தற்போதைய உறவு நிலை எதுவா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான மரியாதையும் கௌரவமும் கூடும். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து கல்யாணம் கைகூடும். ஏற்கனவே திருமணமான தம்பதியருக்கு அந்த 7ஆம் இடம் வலுவா இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலும் அன்பும் ரொம்பவே அதிகரிக்கும். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல சம்மதம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 4வது தூண் உங்க ஆரோக்கியம். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு. அந்த மாதிரி உங்க உடல்நிலை எப்படி இருக்கணும் பார்ப்போம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களை விட இப்போ ரொம்பவே பெட்டரா இருக்கும். ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி மனசும் உடம்பும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் கோடை காலம், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதால லேசான பித்த கோளாறு இல்லைன்னா கண்ணீர்ச்சல் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்க உடம்புல இருக்கிற இந்த எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்ண ஒரு 3 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. 1. நீர்ச்சத்து உள்ள பழங்களை சாப்பிடுங்க. 2. தினமும் கொஞ்ச நேரம் எளிய யோகா பண்ணுங்க. 3. கொஞ்சம் தியானம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். சரி, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இந்த மாசத்தோட எண்டுல, அதாவது ஜூன் 27க்கு பிறகு அப்படி என்னதான் நடக்க போகுது? அதுதாங்க இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ். உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான கிரக பயிற்சி நடக்க போகுது. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஜூன் ஆரம்பத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து 7ஆம் வீட்டை வலுப்படுத்துறாங்க. இதனால தொழில், வருமானம், குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட உச்சத்துல தான் ஜூன் 27ஆம் தேதி உங்க ராசிநாதனான குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது அடுத்த ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சி ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு வர்றது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு. அங்கிருந்து குருவோட சுப பார்வை நேராக உங்களோட ராசியான 1ஆம் வீட்டின் மேல விழ போகுது. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியும் பாதுகாப்பு கவசத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள், சின்ன சின்ன தடைகள் எல்லாமே சுத்தமா காணாம போயிடும்.
உங்க வளர்ச்சிக்கான பாதை ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் சுப பலன்களும் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. இந்த பிரம்மாண்டமான நற்பலன்களை நீங்க முழுமையா ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே போல தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது இல்லனா படிக்கிறது இந்த பொற்கால நற்பலன்களை பல மடங்கு பெருக்கும். அவ்வளோதாங்க, உங்களுக்கான பொற்காலம் வரப்போகுதுன்னு தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த அருமையான தகவலை உங்களோட தனுசு ராசி நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சந்தோஷப்படட்டும். தொடர்ந்து இது போல பயனுள்ள பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.